இல்ல நான் சார், இப்போ சொல்றது கல்வியை PhD இலவசமா கொடுக்க முடியும்னு சொல்றாங்கல்ல சார், அதையே சொல்ல முடியல. PhD வர பிஹெச்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளோ தீசிஸ் பண்ணணும்னு தெரியுமா? எவ்வளோ இடத்துல ட்ராவல் பண்ணணும்னு தெரியுமா? அதுக்கெல்லாம் எப்படிமா கவர்மெண்ட் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி வெளிநாடுகளுக்கு போகிறதும் தீசிஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி அவங்களால பண்ண முடியும்? அதுக்கு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறோம். பிஹெச்டி எப்படி இலவசமாக எல்லாமே தீசிஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட முடியுமா? கல்வியை இலவசமா கொடுக்க முடியாதுன்ற பிஹெச்டி எப்படிமா நீங்கள் பண்ணுவீங்க? கல்வியை நீங்கள் இலவசமாக குடிக்கிறது டிகிரி வரைக்கும் கொடுத்துட்றீங்க. பிஹெச்டின்றது என்னது? ஒரு துறை சார்ந்து எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி அது மூலம் கொண்டு வரணும். நீங்கள் அதுக்கு என்னென்ன நீங்கள் வந்து ஒரு பிஹெச்டி ஒரு சம்பந்தம் எடுக்கிறீங்கன்னா இப்போ ஒரு மியூசிக் பற்றி எடுத்தால் கூட நீங்கள் உலக லெவலில் ட்ராவல் பண்ணக்கூடிய அவசியம் ஏற்படும். சில பிஹெச்டிக்கு சில இதுக்கெல்லாம் உலக லெவலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி போவீங்க? கவர்மெண்ட் வந்து இப்போ ஒவ்வொரு நபருக்கா பார்த்து டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டு உட்காந்துருக்க முடியுமா? அதுக்கு தான் தனியாக மானியம் தனியாக வந்து உங்களுக்கு நிதி கொடுக்கும்பொழுது அவங்க எடுக்கிறாங்க, முடிக்கிறாங்க, கவர்மெண்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க, காசு வாங்கி போகிறாங்க. ஈஸியான ஸ்கீம் இது. இதே உங்களுக்கு புரியல? ஏற்கனவே வந்து எஜுகேஷன் லோன் இருக்குது. பிஹெச்டிக்கு நீங்கள் கேட்டீங்க விளக்கம். சீமானோட அறிக்கை என்னன்னா, குழந்தையிலேருந்து PhD முடிக்கிற வரைக்கும் கல்வியை இலவசமாக கொடுக்குறேன்றாரு சார். அவர் பிள்ளைய முதல்ல படிக்க வைக்க சொல்லுங்கள்.